ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சம்மர் சீசனுக்கு ஏற்ற அதிக காரம் இல்லாத சௌ பால் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது செட்டிநாட்டில் கல்யாண வீடுகளில் லஞ்சுக்கு கட்டாயம் செய்வாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சம்மர் சீசன் ஆரம்பித்தாச்சு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த நேரத்தில் அதிக காரம் இல்லாமல் சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சௌ பால் கூட்டு செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் சௌ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 6-7 வெங்காயம் இருந்தால் போதும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. சௌ நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் வெங்காயம் பச்சை மிளகாய் 2ஐயும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான பருப்பை ஊற வச்சிடலாம். நான் இங்கே கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கூட்டுக்கு கடலைப்பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு சேர்த்தும் செய்யலாம், இருந்தாலும் கடலைப்பருப்பு தாங்க நல்லாயிருக்கும். இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஊற வச்சுட்டா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதனால தான் ஊற வச்சுருக்கேன். டைம் இல்லைன்னா வெந்நீரில் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அது மாதிரி ஊற வைக்கும்போது 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். பருப்பு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துடலாம். சௌ தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் பொடியாக கட் பண்ணிட்டால் போதும். பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கட் பண்ணி வச்சுருந்த காயை பருப்போடு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பருப்பு ஊற வச்ச தண்ணி அதில் இருக்குதுங்க, அதனால் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்தா போதும். குக்கரில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு காய் வச்சுருந்த பாத்திரத்தை அது உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நேரடியாக குக்கரில் சேர்க்காமல் இது மாதிரி செய்யும்போது தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், குழையாமல் நல்லா வெந்து வரும். அதனால தான் இப்படி செய்கிறேன். குக்கரை மூடிட்டு இப்போ வெயிட் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாங்க. 2 விசிலுக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் வெளியில். பாத்திரத்தை வெளியில் எடுத்துட்டு இதை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேங்க. பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். இது மாதிரி இருந்தால் தான் கூட்டு நல்லாயிருக்கும். இந்த காயும் பருப்பையும் லேசாக மசிச்சு விட்டுறலாம், ரொம்ப மசிச்சிட வேண்டாம். அப்போ தான் தனித்தனியாக இல்லாமல் பருப்பும் காயும் ஒன்றா சேர்ந்துட்டு நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு சேர்க்கும்போது மசிக்க வேண்டாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் உப்பு காயில் நல்லா சேர்ந்து வரும். இப்போ பால் சேர்த்துடலாம். 1/4 கப் போல் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கூட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தாளிப்பு எதுவும் தேவையில்லைங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவு அதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாங்க. நான் கூட்டு செய்யும்போது இது மாதிரி தான் செய்வேன், தாளிக்கிறது இல்லை. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நெய் வாசமாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தாளிக்கணும்னா நெய்யில் சீரகத்தை தாளிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க, இல்லைனாலும் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். கூட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். சௌ பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.